இந்த பொம்பளைங்களை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது? எப்ப வருவாளோ? என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பார்ட்டிஷன் எடுக்க போறேன். அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலேயே கண்ணா இருக்கீங்க சார். மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல, மயக்கம் மட்டும்தான். அதான பார்த்தேன். இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உட்காரு. பரவாயில்ல சார். அட உட்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க தொல்லை? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல. நான் ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதானு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதுதான் சீனும். வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. ஓஹோ. டேபிள்ல உட்காந்துக்கிட்டு ஜனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சருவரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டேன். இட்லி வடை பொங்கல் பூரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே. நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து முத்தம் கொடுத்தா. சுடியவே ஆசைந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கிறவங்க எப்படி? இப்படிதான். இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள். நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. புறாட்ட ஒண்ணு போயிட்டு வாங்க. அனுப்பிரியா அனுப்பிரியா. வாங்க சார். இருக்கட்டும். என்ன அனுப்பிரியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? என் கூட என்ன பேச வேண்டாம். ஏன், என்னாச்சு? ஏன் கோமா இருக்கீங்க? என்ன கையில பட்டணும்? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்சு வரலாம்னு. ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா? சின்ன பாருங்க. ஹோட்டலுக்கு வந்தா கண்டதெல்லாம் திங்க கூடாது, உதப்பேன். நான் சொல்றதுதான் திங்க. அங்க போய் உட்காருங்கப்பா, சும்மா தோணத்தனான்ட்டு. அப்பனும் பொண்ணு ஹோட்டலுக்கு எதுக்கு வந்தாங்க? சப்பளம் பண்ணா மாட்டிக்கிறவனே. அந்த முதலாளி குண்டை வேற திட்டுவான். ஏயா, இந்த டேபிள் சப்ளை இல்லையா? இல்ல சப்ளையரே இல்லையா? அதானே. என்ன குண்டா இருக்கான் பத்தியா? நல்ல குண்டு முத்திரிக்க மாதிரி இருக்காப்பா. அவன் வேற ஹோட்டல்ல சாப்பிடறான். சும்மா இரு. வாங்கப்பா. வருவாங்க, இரு. டேய் அல்லப்பா, அந்த டேபிள கவனி. என்ன சொல்றீங்க? எப்போ இந்த ஆளை பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்க போ மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா, தம்பி என்னமா, அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன். எங்க அண்ணன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க, ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யறது, என் தலையெழுத்து இப்படி. ஏங்க, உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு. என்ன பாசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன், 4 பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்னேன், உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க. ஏண்டா, அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா? நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்றேன். 2 காபி கொண்டா. பார்த்தா அந்த மாதிரியே தெரியுதுல்ல, இதுல ஏதோ தில்லு முள்ளு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர். என்னமோமா, இவன் முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்கிட்ட வாங்க போறான். ஒண்ணு இல்லைங்க, பூனை. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப சார் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. என்னடா அது, அங்கப்ப சாருக்கு இவ்வளவு மோசா? ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறா. வணக்கம் சார். என்ன வேணுங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தாங்களா?
சத்தியமா நான் தான். ஏன் சார், துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யற அருளப்பன் உங்க தம்பிங்களா? நான் ஒரே பையன் தான் சார். அண்ணன் தம்பின்னு உளராதீங்க. அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன்னு சொன்னாரே, அது பொய்யா? என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரே, என் பொண்ணு சொன்னிச்சு. நீங்க என்ன கீழ்பாக்கத்துல இருந்து வரீங்களா சார்? அருளப்பன் தான் அங்கப்பனா, அங்கப்பன் தான் அருளப்பனா? ஏன் சார் உண்மையிலே நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன். நானா? என்ன சார் மாத்தி சொல்றீங்களே? சார் சார், நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன். தயவு செய்து என்ன விட்டுருங்க சார். ஏற்கனவே நான் ஒரு மென்டல், இது வேற இன்னொரு மென்டலா? சார் நிறைய கட்டுங்க சார். டான்ஸா? அப்போ சாயந்தரம் சந்திப்போம் கிளப்ல. என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க? போன பாக்கலையா? பார்த்துதான் வந்தேன். அதான் விடுமுறை போல வந்த நேரத்துல கவனிக்கிறேன். அப்படி என்னையா வேகம்? இங்க அங்கப்பன் அருளப்பன் ஏதோ ஒரு அப்பன் இருக்கானா? அவன் போயிட்டான். 2 வார லீவுல போயிருக்காங்க. 2 வார லீவுல போயிட்டான். அவன் மட்டும் கையில கிடைச்சான், தீர்த்துட்டேன். ஐயோ, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாய திறந்துட்டான்னா என்னது? பொய்யே சொல்ல மாட்டான். 10 பேரை சமாளிப்பான். சண்டையிலையா? இல்ல, சப்ளையில. அவனை கெட்னியாச்சு கொண்டாடுறான் பாரு. ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுவன மாதிரி ஆயிடும். 1000 தடவை சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன் என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானே. அப்பா, அவர் அப்படியெல்லாம் திட்டாதீங்கப்பா. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு. நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன். அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே. போங்கப்பா. ஹோட்டல் சப்ளையர் சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா? இந்த பாருங்க, அவரு சப்ளையரோ டைரக்டரோ என் மனச பாட்டி கொடுத்துட்டான். மனசை மட்டுமா பறி கொடுத்த? மானமே போகுது. எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க போயிட்டா? இங்க வாங்கயா. இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு. இங்க வாயா. ஐயோ, நான் சொன்னேன் சொல்லிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்பிரியா, நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அனுப்பிரியா, அனுப்பிரியா? அனுப்புறேன்டா. அனுப்பிரியா? என்ன பெத்துட்டேன் பாரு, அனுப்பிதான்டா ஆவணும். யார் பத்தியா? இவங்க யாரு? உங்க மாமனுங்க. எனக்கு இப்படி மாமனே இல்லையே. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாத்தியா? நித்யா கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகரமா வாத்தியா? மாப்பிள்ள நடை போறீங்க. கட்டுறியா இல்லையா? கட்டி மேடம். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.